ஃப்ராகோட டைஜஸ்ட் சிஸ்டம். ஃப்ராகோட டைஜஸ்ட் சிஸ்டம் என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மவுத்து, பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், large intestine, cloaca, digestive gland. These are gland is present on the digestive gland. இந்த digestive systemத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கல் கேவிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மவுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங். நமக்கு எப்படி இருக்கோ மவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீத்து, சரிங்களா? அதை வந்து அப்பர் லோயர் ஜா. இந்த டீத் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேரியன் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோடென்ட், ஓமோடென்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் மீன்னா அந்த பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் தன்மை கொண்டது, கீழ் விழும். சில பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோடென்ட்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பற்கள். இந்த டீத்தோட மெயின் வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பண்ணுது இல்லையா, அந்த இன்செக்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி அதை வந்து பைட் பண்ணுறதுக்கு உதவுது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டங் வந்து மஸ்குலார், அதை வந்து பார்த்தோன்னா மஸ்குலார் ஸ்டிக்கி, அதை வந்து பைஃபோரட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா நோ டைஜஸ்டிவ் கிளாண்ட், அதாவது வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ப்ளே பண்ணி அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மவுத்துலேருந்து பக்கல் கேவிட்டிலேருந்து முடிஞ்ச பிறகு ஃபேரிங்ஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேரிங்ஸ் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்டாக இருக்கக்கூடியது டியூபு. இது எங்கே கனெக்டாக இருக்குன்னா பக்கல் கேவிட்டிலேருந்து ஆரம்பித்து ஈசோபேகஸ் வரை இருக்குது. அதுக்கப்புறம் ஈசோபேகஸும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டியூபாக இருக்கக்கூடியது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஃபுட், இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டு. இது வந்து ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ்லேருந்து ஸ்டொமக்குக்கு போகக்கூடிய ஒரு வழி. இந்த ஸ்டொமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கக்கூடிய ஒரு பகுதி. நம்ம உடம்புல எப்படி இருக்கக்கூடாது அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டொமக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இனிஷியேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸஸ்ஸு, அதுக்கப்புறம் என்சைம்ஸு இதில் வந்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொன்னால் டியோடினம், ஈலியம் இருக்குது. இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் பொறுத்தளவில் டிவைட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டியோடினம், அப்புறம் ஈலியம் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன்கிரியாட். பைல் டக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பைல் ஜூஸ் வந்து செக்ரேட்டாக இருக்குது. பேன்கிரியாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேன்கிரியாட்டிக் ஜூஸ் வந்து இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் இன்சுலின் ஹார்மோன் வந்து செக்ரீட் பண்ணக்கூடியது இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா அப்சார்ப்ஷன், ஃபுட்டு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டு நியூட்ரிஷன் வந்து அப்சார்ப் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஈலியத்தில். ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வந்து அப்சர்ஷன், ஏன்னா சாப்பாடு வந்து அப்சர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம். இது வந்து ரெக்டம் பொறுத்தளவில் அன்டைஜஸ்டிவ் ஃபுட்டு, அதை வந்து டைஜஷன் ஆகாது இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டட் மெட்டீரியல் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல்ல வந்து பார்த்தீங்கன்னா குளோயக்கா. இது வந்து குளோயக்கானா வெளியில் ஏற்றக்கூடியது. அந்த குளோயக்கால வெளியேற்றக்கூடிய இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதி குளோயக்கா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது காமனாக இருக்கக்கூடியது. அதாவது வந்து இதை வந்து காமன் டக்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோ, டைஜஸ்டிவ் சிஸ்டமோ, அதுக்கப்புறம் யூரினரி இதுவும் வந்து இப்போ ட்ராக்கும் வந்து பார்த்தா கன்வர்ஜ், இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இருக்கக்கூடிய பகுதி. ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், குளோயக்கா தான் வந்து பார்த்தோன்னா ஃப்ராக்ல இருக்கக்கூடிய காமன் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஏன்னா டைஜஸ்டிவ், ரீப்ரொடக்டிவ், அதுக்கப்புறம் யூரினரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் கன்வர்ஜன் இருக்கக்கூடியது. அப்புறம் டைஜஸ்டிவ் கிளாண்ட், சாப்பாடு ஜீரணம் இல்லையா, அது வந்து ஜீரணாக்கக்கூடியது வந்து இதில் வந்து லிவரு, அதுக்கப்புறம் பேன்கிரியாட்டிக், நம்ம பார்த்தோம். அப்புறம் இன்டெஸ்டைனில், அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனில் வந்து செக்ரேட் வந்து டைஜஸ்டிவ் ஜூஸு, அந்த டைஜஸ்டிவ் ஜூஸு அந்த என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இதுதான் ஃப்ராக்ல மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் முக்கியமான ஒரு பார்ட்.